ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் பார்த்தேன். அந்த விஷயம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இதை கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னமோ பேசணும், இந்த அரசியல் பற்றி, தேர்தல் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால நீங்களும் எல்லோரும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 23ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் நிறைய பதிவுகள் போட்டிருந்தாங்க. அதில் இந்த சின்ன பசங்க அவங்கெல்லாம் போட்டால் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு சீரியல் தம்பதிகள், அவங்க சீரியலில் நடிக்கிற தம்பதிகள், அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டு தான் எனக்கு இது கண்டிப்பாக போடணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வர சின்ன பசங்க, கொஞ்சம் பெருசாக வெளியே தெரியாதவங்க இந்த விஷயத்த சொல்லும்போது எல்லாரும் அது சாதாரணமாக எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் 2 பேர், கணவனும் மனைவியும் உட்காந்து இதை பற்றி பேசும்போது நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஆமாம்ல, இது இருக்குல்ல, இப்படி இல்லை, கரெக்டு தானே அப்படின்னு தோணும். அதுக்காகவே நான் இதை பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஓட்டு போட போனோம், அங்கே எங்களோட ஐடி இல்லை, என் பேர் அங்கே இல்லை, என் மனைவி பேர் இருந்துச்சு ஆனால் என் பேர் அங்கே இல்லை, என்னால் ஓட்டு போட முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு, என்னால் ஓட்டு போடவே முடியல. சரி, நாங்கள் முதல்ல இருந்த இடத்துல இப்போ இருக்கிற இடத்துக்கு தான் அந்த என்னோடய ஐடி வரல போல இருக்கு, நாங்கள் முதல்ல இருந்த இதுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி அங்கேயும் நாங்கள் போய் பார்த்தோம், அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு போட முடியல அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. ஓகேயா, கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓட்டு போட முடியலன்னா கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும். இவங்க மட்டும் இதை சொல்லலை, இன்னும் நிறைய பேர், பொண்ணுங்க பசங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இந்த பேப்பர் எப்படி கையில் வச்சுக்கிட்டு, எங்கள் பாருங்கள், நாங்கள் எங்கள் ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு, எங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு நாங்கள் போனோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அப்படி இப்படி நாங்கள் போட முடியாமல் போச்சு, எங்கள் விஜய் அண்ணனுக்கு போட முடியல அப்படின்லாம் நிறைய பேர் புலம்பியிருந்தாங்க. சரி, எல்லாரும் படித்தவங்க தானே, சரி, இப்போ தான் முதல் முறையாக ஓட்டு போட வர்றவங்கள விட்டுறலாம். ஆனால் இந்த சீரியல் தம்பதிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஒரு 30 வயசு கடந்தவங்க தான் 2 பேருமே. ஒரு 2-3 தடவை ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போது நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஒரு 30 வயசு ஆனதுக்கப்புறம் கூட அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னா அப்போ என்ன பிளான்? நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க. இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மெயில் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தால் மெயில் செக் பண்ணிட்டே இருப்பீங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு காலையில் பார்ப்பீங்க, மதியம் பார்ப்பீங்க, திரும்பி சாயந்தரம் பார்ப்பீங்க, நைட்டு படுக்க போகிறப்ப கூட ஒரு தடவை அவங்க ஏதாவது மெயில் போட்டிருக்காங்களான்னு பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டிங்களா? பார்ப்பீங்கள. ஏன்னா உங்களோட வேலை அது, உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்ப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபாரின் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு கம்பெனிக்கு மேலே அங்கே போய் படிக்கிறதுக்காக ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் சரி, இல்லை வேலைக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, இல்லை ஃபாரின் போகிறதுக்கான விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மெயிலுக்காக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மெயில் செக் பண்ணிட்டே இருப்பீங்களா இல்லையா? பண்ணுவீங்க தானே? அப்போது இதெல்லாம் எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமோ, அதே மாதிரி உங்கள் ஓட்டு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் ஜனநாயக கடமையை நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த ஓட்டு தான் கொடுக்குது. உங்களை இந்த நாட்டு குடிமகன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஓட்டுரிமை. புரியுதுங்களா? உங்களுக்கு தண்ணி வேணுமா, கரண்ட்டு வேணுமா, உங்களை ரோட்டில் நிம்மதியாக நீங்கள் நடக்கணும்னா கூட உங்களுக்கு தேவையானது அரசாங்கம் செய்யுது. புரிஞ்சுதுங்களா? ரோடு போட்டு கொடுக்குது, என்ன வேணும் உங்களுக்கு, அத்தனையும் இந்த கவர்மெண்ட்டால் தான் நமக்கு கிடைக்குது. அப்போது அந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயம் நமக்கு அந்த ஓட்டர் ஐடி வந்துருச்சா, நம்ம பேர் சேர்க்கப்பட்டுருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் எந்த கட்சிகள்கிட்டையும் கிடையாது. புரியுதுங்களா? தமிழ்நாடு அரசுகிட்டையும் இல்லை, மத்திய அரசுகிட்டையும் இல்லை. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு துறை.
அவங்க தனியாக செயல்படுறாங்க. மத்திய அரசும் சரி, நம்ம மாநில அரசும் சரி, தேர்தல் ஆணையம் சொல்கிறது தான் கேட்டாகணும். புரியுதுங்களா? அப்படி ஒரு தனிப்பட்ட துறை யாருமே அதுக்கு ஒரு கட்சி அதை எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? யாரும் உங்கள் பேர் வராமல் அங்கே தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதுவும் நான் கூகுள் பண்ணி தான் எல்லாமே எடுத்திருக்கேன். இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நாங்கள் ஃபேமிலியோட ஒரு ஆன்லைன் ஆப் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கா, உங்கள் பேர் அதில் சேர்க்கப்பட்டுருச்சா அப்படிங்கிறது இந்த இதில் தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். ஓகேங்களா? இதில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேர் அங்கே பதிவானது தெரிஞ்சு போயிடும். அப்படி அங்கே பதிவாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம தேர்தல் ஓட்டு போடுற அன்றைக்கி அது வந்துடும். நம்ம போய் ஓட்டு போட்டு வந்துடலாம். இதை நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு முன்னாடியே செக் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா? அது எப்போ வந்ததுங்கிற வரைக்கும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இப்போது எஸ்ஐஆர் படிவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் ஒரு தற்காலிகமான தீவிரமான வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் முறையாகும். நோக்கம் வழக்கமான ஆண்டு திருத்தங்களை விட இந்த தேர்தலுக்கு முன்பாக 100% பிழையில்லாத வாக்காளர் பட்டியலை உருவாக்குவதற்காக நடத்தப்படுகிறது. முறை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நேரடியாக உங்கள் வீட்டிற்கே விவரங்களை சேகரிப்பார்கள். இதை கட்டுப்படுத்துவது யார்? இந்த முழு செயல்முறையையும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இசிஐ நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. உள்ளூர் அளவில் பின்வரும் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். வாக்குச்சாவடி நிலை அலுவலர் BLO, இவர் நேரடியாக வீடு வீடாக சென்று தரவுகளை சேகரிப்பார். வாக்காளர் பதிவு அதிகாரிகள் ERO, சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஆய்வு செய்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க இறுதி ஒப்புதல் அளிப்பார்கள். ஓகேங்களா? படிவம் கொடுத்தும் பெயர் விடுபட காரணங்கள். எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்த பிறகும் இறுதி பட்டியலில் பெயர் வராமல் போக பல காரணங்கள் இருக்கலாம். தரவு உள்ளிட்ட பிழைகள், டேட்டா என்ட்ரி எரர்ஸ். காகித வடிவிலான படிவங்களை கணினியில் ஏற்றும் போது ஏற்படும் தட்டச்சு பிழையால் உங்கள் பெயர் விடுபட்டிருக்கலாம். ஆதார் மொபைல் இணைப்பு சிக்கல். தற்போதைய முறையில் ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைப்பு முக்கியமானது. BLO பயன்படுத்தும் மொபைல் செயலியில் தரவுகளை சரியாக பதிவேற்றவில்லை என்றால் உங்கள் விண்ணப்பம் நிலுவையில் இருக்கலாம். அடுத்து இரட்டை பதிவு நீக்கம். ஒரே பெயர் அல்லது ஒரே முகவரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவுகள் இருப்பதாக மென்பொருள் சாஃப்ட்வேருக்கு கருதினால் உங்கள் பெயர் நீக்கப்படலாம். விண்ணப்ப நிராகரிப்பு. முகவரி சான்று சரியாக இல்லை என்றாலோ அல்லது BLO அளித்த கள ஆய்வு அறிக்கை திருப்திகரமாக இல்லை என்றாலோ ERO உங்கள் விண்ணப்பத்தை நிராகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா, அதாவது இதெல்லாம் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27 2025 SRI தரவு சேகரிப்பு தொடக்கம். ஓகேங்களா? அப்புறம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதி நாள் அப்படின்றது ஜனவரி 30 விண்ணப்பங்களை பதிவேற்றம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு பிப்ரவரி 23 2026 வெளியிட்டுட்டாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடியே. அப்போது இப்போ 5ஆவதா என்னன்னா, இப்போது உங்கள் பெயர் இல்லை என்றால், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பெயர் இல்லைன்னா, இறுதி பட்டியலில் பெயர் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இன்னும் விண்ணப்பிக்கலாம். படிவம் 6, புதிய வாக்காளர்கள் சேர அல்லது விடுபட்டவர்கள் இப்போது ஃபார்ம் 6 மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் விண்ணப்பம். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலம் நீங்களே விண்ணப்பிக்கலாம். அங்கே போகணுன்னு கூட இல்லை, நம்ம ஃபோனில் இருக்கிற இது வச்சே விண்ணப்பிக்கலாம். BLOவை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பகுதி அலுவலக தொடர்பு கொண்டு உங்கள் பெயர் விடுபட்டதற்கான காரணத்தை கேட்டு அறியலாம். ஓகேங்களா? இப்போது கவர்மெண்ட் இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்களோட பேரை அங்கே இணைச்சிட்டாங்க உள்ள. அப்போது நீங்கள் போய் தான் செக் பண்ணணும்.
நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு அங்கே பேர் இல்லைன்னா உடனே இந்த மாதிரி என் பேர் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டு நீங்கள் தான் பண்ணணும். யார் பண்ணுவாங்க உங்களுக்காக? இவ்வளோ கோடி மக்கள் இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்தா பண்ண முடியும்? அவங்க செய்ய வேண்டியது அவங்க செஞ்சுட்டாங்க. நம்ம தான் நம்ம பேர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது கூடவா தெரியாது? ஒரு 30 வயசானவங்களுக்கு, மக்கள் தொடர்பு இருக்கவங்களுக்கு, டிவி சீரியல்ஸ்லாம் நடிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ மக்கள் தொடர்பு உங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க கிட்ட கேட்டு இந்த மாதிரி எனக்கு ஓட்டர் ஐடி கரெக்டாக வந்துருச்சான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் நான் சொல்கிறத விட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இதை சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் இது நிறைய ரீச் ஆகும். அதையெல்லாம் விட்டுட்டு எங்களால் ஓட்டு போட முடியல, எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க, அழுகையே வந்துடுச்சுங்க. ஒரு மனைவிக்கு ஓட்டை வச்சுட்டு கணவருக்கு ஓட்டு இல்லாமல் செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன உங்கள் மேலே வெஞ்சன்ஸாக வச்சுருக்கு? இல்லை தேர்தல் ஆணையம் உங்கள் மேலே வெஞ்சன்ஸ் வச்சுருக்கா? அதாவது இப்படி அரிசி அள்ளி எடுத்தோம்னா அதில் ஒரு அரிசி நீங்கள், புரியுதா? தனிப்பட்ட உங்கள் மேலையெல்லாம் எந்த வெஞ்சன்ஸும் வச்சுக்க முடியாது. கை நிறைய அரிசி இருந்தால் ஒரு அரிசி அதில் நீங்கள், மிச்சம் இருக்கிற அத்தனை அரிசிக்கும் என்ன வேலையோ அதே தான் உங்களுக்கும் செய்வாங்க. உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏதோ உங்கள் மேலே வெஞ்சன்ஸ் வச்சுட்டு எங்களால் போட முடியலைங்க, இப்படி ஆயிடுச்சுங்கன்னா உங்களால தான் அதாச்சு. நீங்கள் தான் போய் பார்க்கல. நீங்கள் போய் பார்த்து அதை சரி பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கு எப்படியோ போயிட்டு போகுது. நீங்கள் யாராவது இந்த வருஷம் ஓட்டு போட முடியாமல் போயிருந்தது அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் அப்போது நீங்கள் அதுக்கு முன்னாடியே போய் எலெக்ஷன் கமிஷன் நம்ம மொத்த பேரையும் அதில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அங்கே போய் உங்கள் இது கொடுத்து அவங்களே செக் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு செக் பண்ணிக்க தெரிஞ்சால் பண்ணுங்கள். உங்களுக்கு சிஸ்டம்லலாம் ஒர்க் பண்ண தெரியாதுன்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட உங்கள் ஓட்டர் ஐடியை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் இருக்கா இல்லையா, நீங்கள் ஓட்டு நாள் அன்னைக்கு ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறத உங்களுக்கு அவங்க தெரிவிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்படி ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவங்கக்கிட்டேயே சொல்லி சரி பண்ணிக்கணுமோ தவிர இந்த மாதிரி இது தப்பாக போச்சு, எனக்கு இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்புனா நம்மளுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். புரியுதா? எதுக்காக உங்களுக்கு அறிவில்லைங்கிறது நீங்களே வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை கூட எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னா இவ்வளோ வயசு வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு அறிவில்லைன்னு பிரகடனப்படுத்துறீங்க எல்லாத்துக்கும். சரியா? அதனால் இனிமே யாராவது என் லிஸ்ட்டில் வரல அப்படின்னா முதல்ல செக் பண்ணிடா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.